வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய 10 விவசாய நாடுகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறது ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 6,70,00,000. உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை உள்ள பட்டியலில் 21வது இடத்துல இருக்கிற ஃப்ரான்ஸ் உணவு உற்பத்தியில் 10வது இடத்துல இருக்காங்க. ஃப்ரான்ஸ் ஐரோப்பிய கண்டத்திலேயே மிகப்பெரிய விவசாய பொருட்கள் உற்பத்தியாளராக இருக்காங்க. இந்த நாடு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது அதிகமான விவசாய பொருட்கள் ஏற்றுமதியாளராகவும் இருக்காங்க. ஃப்ரான்ஸுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி துறையில் விவசாயத்துறை 1.71% பங்களிப்பு அளிக்குது. பிரான்ஸ் 3 லட்சத்துக்கும் அதிகமான உணவுப் பொருட்களை தயாரிக்கிறாங்க. பிரான்ஸுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 2.8% பேர், அதாவது 19 லட்சம் மக்கள் விவசாயிகளாக இருக்காங்க. கோதுமை, பார்லி, ஆப்பிள், மக்காச்சோளம், பால் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி போன்றவை பிரான்ஸுடைய முக்கிய உற்பத்தி பொருளாக இருக்குது. 9வது இடத்துல துருக்கி. இந்த உலகத்தில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற நாடுகளில் துருக்கியும் இருக்குது. துருக்கியுடைய மக்கள் தொகை சுமார் 8 கோடி. அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் 18வது இடத்துல உள்ள துருக்கி உணவு உற்பத்தியில் 9வது இடத்துல இருக்காங்க. துருக்கியில் விளையிற பெரும்பாலான உணவுப் பொருட்கள் அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. துருக்கியுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் விவசாயத்துறை 3.8% பங்களிப்பு அளிக்குது. அதாவது துருக்கி 3,56,000 கோடி அளவுக்கு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. துருக்கியுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 8.5% பேர், அதாவது 68 லட்சம் பேர் விவசாயிகளாக இருக்காங்க. துருக்கியுடைய விவசாயத்துறையில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்குது. ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி, முட்டை போன்ற கால்நடை பொருட்கள் துருக்கியுடைய ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தியில் 1/3 பங்காக இருக்குது. 8வது இடத்துல ஜப்பான். இந்திய கண்டத்திலேயே உள்ள ஒரு மிக சிறிய நாடு தான் ஜப்பான். ஜப்பானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 12.5 கோடி. இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளோட பட்டியலில் 11வது இடத்துல உள்ள ஜப்பான் உணவு உற்பத்தியில் 8வது இடத்துல இருக்காங்க. ஜப்பானுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 12% மட்டும்தான் வேளாண்மைக்கு ஏற்ற வகையில் இருக்குது. இதனால் ஜப்பான் தன் உணவு தேவையில் 50% மட்டும்தான் தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க. இதனாலேயே உலகத்திலேயே 2வது அதிகமான உணவுப் பொருள் இறக்குமதி செய்கிற நாடாக ஜப்பான் இருக்காங்க. ஜப்பானுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறை 8.1% பங்களிப்பு கொடுக்குது. அதாவது 3,92,000 கோடி அளவுக்கு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. ஜப்பானுடைய மக்கள் தொகையில் 3%, அதாவது 32 லட்சம் பேர் விவசாயிகளாக இருக்காங்க. அரிசி, கோதுமை, தானியங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே ஜப்பானுடைய முக்கிய விவசாய உற்பத்தி பொருளாக இருக்குது. ஜப்பானுடைய பொருளாதாரத்தில் மீன்பிடி தொழில் கடந்த காலகட்டங்களில் முக்கியத்துவம் வகித்தது. 7வது இடத்துல பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை சுமார் 23 கோடி. உணவு உற்பத்தியில் 7வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய உணவு பயிராக கோதுமை இருக்குது. வருஷத்துக்கு 27 கோடி டன் கோதுமையை பாகிஸ்தான் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த உற்பத்தி ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்துடைய கோதுமை உற்பத்தியை விட அதிகம். பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 38% பேர், அதாவது 8,64,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. அரிசி, கோதுமை, கரும்பு போன்ற விவசாய பொருட்கள் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த விவசாய உற்பத்தியில் 25% பங்களிக்குது. 6வது இடத்துல இருக்கிறது ரஷ்யா. உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு ரஷ்யா தான். ரஷ்யாவுடைய மக்கள் தொகை 14 கோடி. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் 9வது இடத்துல உள்ள ரஷ்யா உணவு உற்பத்தியில் 6வது இடத்துல இருக்காங்க. உலக காடுகளில் 1/5 பங்கு ரஷ்யாவில் தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வனநாடு ரஷ்யா தான். ரஷ்யாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் 4.7% பங்களிப்பு கொடுக்குது. ரஷ்யாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 9.4% பேர், அதாவது 1,34,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. சீனா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய கோதுமை உற்பத்தியாளர் ரஷ்யா தான். 5வது இடத்துல இருக்கிறது பிரேசில். பிரேசில் இந்த உலகத்திலேயே 5வது பெரிய நாடாக இருக்காங்க. இங்கே மக்கள் தொகை சுமார் 21 கோடி. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் 7வது இடத்துல உள்ள பிரேசில் உணவு உற்பத்தியில் 5வது இடத்துல இருக்காங்க. பிரேசிலோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் 6% பங்களிப்பு கொடுக்குது.
பிரேசிலோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 15.7% பேர், அதாவது 3,20,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. 4வது இடத்துல இந்தோனேசியா. இந்தோனேசியா இந்த உலகத்திலேயே 15வது பெரிய நாடாக இருக்குது. இங்கே மக்கள் தொகை சுமார் 26 கோடி. இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளோட பட்டியலில் 4வது இடத்துல உள்ள இந்தோனேசியா உணவுப் பொருட்கள் உற்பத்தியிலையும் 4வது இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 30% நிலம் விவசாயத்துக்கு ஏற்ற வகையில் இருக்குது. உலகத்துடைய ஒட்டுமொத்த பாமாயில் உற்பத்தியில் 50% இந்தோனேசியாவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. இவங்களுடைய ஜிடிபியில் விவசாயம் 15% பங்களிப்பு கொடுக்குது. இந்தோனேசியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 36% பேர், அதாவது 8,32,00,000 பேர் விவசாயிகளாக இருக்காங்க. 3வது இடத்துல இருக்கிறது யுஎஸ்ஏ, அமெரிக்கா. அமெரிக்கா இந்த உலகத்திலேயே 3வது பெரிய நாடாக இருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 33 கோடி. இந்த உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளோட பட்டியலில் 3வது இடத்துல உள்ள அமெரிக்கா உணவுப் பொருள் உற்பத்தியிலையும் அதே 3வது இடத்துல இருக்காங்க. உலகத்திலேயே அதிகப்படியான விவசாய நிலங்கள் கொண்ட நாடு அமெரிக்கா தான். அமெரிக்காவில் விவசாயம் முழுவதுமாக இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கு. மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அதிகமாக பயன்படுத்துறதால அங்கே விளைச்சலும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மற்றும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம் 0.9% பங்களிப்பு அளிக்குது. அமெரிக்க மக்கள் தொகையில் 1% பேர், அதாவது 33 லட்சம் பேர் மட்டும்தான் விவசாயிகளாக இருக்காங்க. உலக அளவில் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதல் நாடு அமெரிக்கா தான். 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்தியா இந்த உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. இந்தியாவுடைய மக்கள் தொகை 135 கோடிக்கும் அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் 2வது இடத்துல உள்ள இந்தியா விவசாயத்திலையும் 2வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறை 14% பங்களிப்பு அளிக்குது. உலகத்திலேயே 15% பழங்கள், காய்கறிகள் இந்தியாவில் இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. கடல்சார் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் சீனா, இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்குது. உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மாட்டு இறைச்சி ஏற்றுமதியில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா இருக்குது. உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய விளைநிலங்களை கொண்ட நாடு இந்தியா தான். இந்த உலகத்திலேயே அதிக விவசாயிகள் வாழுற நாடும் இந்தியா தான். அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 59% பேர், கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு மேலே விவசாயிகள் தான். அதே போல் கடன் தொல்லையால் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்கிற நாடும் நம்ம இந்தியா தான். நம்மளோட இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய விவசாய நாடு சீனா. சீனா இந்த உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய நாடாக இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை சுமார் 140 கோடிக்கும் அதிகம். இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு சீனா தான். சீனாவுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 13% மட்டும்தான் விவசாயத்துக்கு ஏற்ற வகையில் இருக்குது. இருந்தாலும் சீனா உலக மக்கள் தொகையில் 23% பேருக்கு, அதாவது 165 கோடி மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. சீனாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்துறை 7.9% பங்களிப்பு கொடுக்குது. சீனாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 23% பேர், அதாவது 38 கோடி பேருக்கு மேல் விவசாயிகளாக இருக்காங்க. உலகத்துடைய ஒட்டுமொத்த அரிசி உற்பத்தியில் 23% சீனாவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அதே மாதிரி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடல்சார் உணவு உற்பத்தியாளரும் சீனா தான். இன்னொரு முக்கியமான விஷயம் சீனாவை பற்றி சொல்லியே ஆகணும். காடுகளை அதிகமாக அழிக்கிற நாடும் சீனா தான். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.